வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிற இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி 2 விரலில் பிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஃப்டான அருமையான டேஸ்டான சப்பாத்தி ஈஸியாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்கிற அளவுகள் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி சாஃப்டாக அண்டு இதே மாதிரி உப்பி நல்லா வர சப்பாத்தி உங்களாலையும் செய்ய முடியும். இந்த சப்பாத்தி 1 நாள் 2 நாள் வச்சுருந்தா கூட அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் இப்போ சுட்டது மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாங்க இதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம், அறுசுவை ருசித்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது ரெசிபிஸ் இன் தமிழ். ஆஹா, நம்ம இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் தான் மாவு அளந்து எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இதே பாத்திரத்தில் தான் தண்ணியும் அளந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் டம்ளர் இல்லை வேறு எதில் அளக்குறீங்களோ அதிலே தண்ணி மெஷர்மெண்ட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 2 கப் மாவு எடுத்து அண்டு இன்றைக்கி நான் சொல்கிற எல்லா டெக்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கடலெண்ணெய் வாசம் அடிக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தயிர் அதே ஸ்பூனில் நான் ஒரு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ வரும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரும் இந்த ஒரு கரண்டி. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெய், தயிர் அண்டு உப்பு இது எல்லாத்தையும் இந்த மாவில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றுற தயிர் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச தயிராக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் தயிராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மாவெல்லாம் இந்த அளவுக்கு ஈரப்பதமாகிடும். நம்ம அளந்து எடுத்த பாத்திரத்தில் இப்போது நான் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் அண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுலே கொஞ்சம் ஈரப்பதம் வந்துடுச்சு, அதனால் 3/4 கப் தண்ணி போதும். ஒரு சில மாவுகளுக்கு தண்ணி அளவு லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு நான் சொல்கிற அந்த அளவு அந்த திக்னஸ் வர வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது கூட்ட குறைக்க பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவுகளுக்கும் தண்ணி வேரி ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒட்டுக்காக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும் தண்ணி பதம். அப்போ நமக்கு பிசையறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாமே ஊற்றிட்டோம். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இன்னும் மாவு நல்லா ஈரமாகாமல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி கையை நல்லா மடக்கி வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா இழுத்து கொடுத்து எந்த வரமாவும் இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நான் அழுத்தி விட்டு இது பண்ணிக்கிறேன். 3 நிமிஷங்கிறது உங்களுக்கு டைம் கேக் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 20 டைம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு 3 நிமிஷம் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னாடி வரமாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்ல ஈரப்பதம் எல்லாம் தண்ணி எல்லாம் நம்ம ஊற்றுனது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த மாவு பாருங்கள் அழுத்துனா இந்த அளவுக்கு வருது. அதே மாதிரி ஒரு சிலர் சோடாப்பு அண்டு இன்னும் நிறைய எண்ணெய், ஒரு சிலர் பால் ஊற்றி பிசைவாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை. வேணும்னா உங்களுக்கு பால் பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாவுலே ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/4 பங்கு
பச்சை பால் நீங்கள் காய வச்சு ஆற வச்ச பாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா பச்சை பால் நீங்கள் காய வைக்காத பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு ஒரு 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது மூடி வச்ச பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் ஒரு லேயராகவே இந்த வேர்வை துளியெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் அழுத்துனா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அந்த மாவை ஊற வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு 5-6 டைம் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அந்த வேர்வை துளியில் ஈரமாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் இந்த கையை நல்லா மடக்கி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கையில் எந்த மாவுமே ஒட்டலை. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டைகள்லாம் உருட்டி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உங்களுக்கு எந்த சைஸில், உங்களுக்கு பெரிய சப்பாத்தியாக வேணுமா சின்ன சப்பாத்தியாக வேணுமாங்கிற பார்த்து உங்களுக்கு பிடிச்ச அளவுகளில் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து தீர்த்தறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்பாத்தி மாவு. இந்த மாதிரி மாவில் ட்ரை மாவில் வந்து நீங்கள் டிப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சப்பாத்தியை ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே தீத்தக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக வரும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு தீத்துறது அந்த பிசைகிற பக்குவம் மட்டும் இல்லை, போடுறப்பையும் நம்ம ஒரு சில விஷயத்துலனா நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் நல்ல சப்பாத்தி சாஃப்டாக வரும் அண்டு உப்பியுமே வரும். இன்றைக்கி நான் தோசை எப்போயுமே நார்மலாக சுடுற தோசைக்கல்லில் தான் சப்பாத்தி தேய்க்க போகிறேன். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல சப்பாத்தி உங்களுக்கு நல்ல எத்தனை இது இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சிலர் மடக்கி தீத்துவாங்க, 4 மடக்கி அந்த மாதிரி பிடிக்குன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் தீத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு மட்டும் பிசைஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரமாகலாம் இந்த மாதிரி 2-3 டைம் திருப்பி போட்டிங்கன்னா அது கீழே விழுந்துடும், உங்களுக்கு தோசைக்கல்ல ஒட்டாது. ஃபஸ்ட்டு நல்லா தோசைக்கல் சூடாகட்டும்னு நீங்கள் நடுவில் விடக்கூடாது. சப்பாத்தியை ஓரமாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா திருப்பி விட்டு அதாவது வந்து எல்லா கார்னரும் அந்த லாஸ்ட் எட்ஜு இருக்க மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கையில் தான் திருப்புறேன். உங்களுக்கு சுடுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு துணி வச்சு கூட, காட்டன் துணி வச்சு கூட நீங்கள் அப்பப்போ லைட்டாக அழுத்தி விட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா பபுள்ஸ் வரட்டும்னு இன்னொரு சைடு நீங்கள் அதுக்கப்புறம் தாங்க திருப்பி போடணும். பபுள்ஸ் வராமல் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ட்ரையாக தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் ஒரு சைடில் பபுள்ஸ் வந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டதையும் சப்பாத்தி பாருங்கள் அதுவே தன்னால் உப்பி வருதுங்க. நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம பிசையிற மாவும் அண்டு அதோட திக்னஸும் தான் விஷயம். இப்போ நான் இதில் ஒரு 4 சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன், நான் ஒரு சைடு போட்டதையுமே அதில் எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மைதா எதுவுமே ஆட் பண்ணல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் கூட நிறைய இடத்துல பார்த்துட்டு பொய்ன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளோ உப்பி சூப்பராக வருது. இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு குருமாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த குருமா ரெசிபி எப்படி செய்யணும்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்தியை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சுடுற சப்பாத்தியை மேலே வச்சுட்டே இருக்காதீங்க. அப்பப்போ எடுத்து நடுவில் இந்த மாதிரி சப்பாத்தி இருக்குன்னா ஒரு 5-6 சப்பாத்தி எடுத்து அடியில் இருக்க சப்பாத்தி மேலே வர மாதிரியும் மேலே இருக்க சப்பாத்தி அடியில் வர மாதிரியும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்க சப்பாத்தியோட அந்த சூட்லேயே கீழே இருக்க சப்பாத்தியுமே நல்லா அந்த இது இருக்கும், ட்ரை ஆகாமல் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குங்கிற ரெசிபியை கூட ஈஸியாக அண்டு நம்ம ஸ்டைலில் எப்படி சமைக்கலாங்கிற மெஷர்மெண்ட்டோட நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் சொன்ன அளவுகளோட இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுகளோட சப்பாத்தி நீங்கள் எப்போ ட்ரை பண்ணாலுமே சூப்பராக அட்டகாசமாக அண்டு ஈஸியாக சாஃப்டாக சப்பாத்தி வருங்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுத்துட்டு மேலும் இது போல் டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். மறக்காமல் இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் திருப்பி நியூ வீடியோஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா.